தேர்தல் முடிஞ்சு இதுவரை பெரம்பூர் தொகுதிக்கு முதலமைச்சர் விஜய் போகவே இல்லைன்னு சொல்லிட்டு பல பேர் குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த முறை முதலமைச்சர் விஜய் நேரடியாக களத்துக்கு போயிட்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அதுல நிறந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் விவாதிக்க போறோம். ஐயா வணக்கம். முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் தொகுதிக்கு போயிட்டு மக்களை சந்திச்சிருக்காரு. அங்க நடந்த சுவாரஸ்யமான பல விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்க பார்த்த சில விஷயங்கள் என்ன? அதாவது பெரம்பூர் தொகுதியில இன்னைக்கு அது முதல்வரோட தொகுதி. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதி 2 தொகுதியில் போட்டிட்டாரு. திருச்சி கிழக்கு அதை ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போ பெரம்பூர் தொகுதியில் இருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு 60 நாட்களுக்கு மேலே அவர் முதல்வராக பதவியேற்று இப்போதான் அவருடைய தொகுதிக்கு போயிருக்காரு. ஒரு முதல்வராக பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பல இடங்களுக்கு போகலாம் வரலாம். ஆனால் முதல்வர் ஆயிட்டோம்னா அதற்கான பணிகள் நிறைய பணிகள் இருக்கும் அவங்களுக்கு. அது 24 hours டியூட்டினுவாங்க. இந்நேரம் விழிப்பா இருக்கக்கூடிய ஒரு பதவி. முன்னாள் முதல்வர் கருணாநிதியாக இருக்கட்டும், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், அவங்களாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 மணி நேரத்துக்கு மேலே அவங்க பணியாற்றியிருக்காங்க. கலைஞர் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 11 மணி 12 மணிக்கு தூங்கினார்னா காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு அனைத்து விதமான அனைத்து பத்திரிகைகளில் வரக்கூடிய அரசுக்கு எதிரான செய்திகளை தான் ஃபஸ்ட்டு படிப்பார். படிச்சுட்டு அதுக்கு உடனே ரியாக்ஷன் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ சம்மந்தப்பட்ட அமைச்சர்களுக்கோ எம்எல்ஏகளுக்கோ உடனே ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு உடனே சால்வ் பண்ணுங்க, கலெக்டர்களுக்கு இந்த மாதிரி பண்ணுவார். அந்த ஒரு பணியை தான் இப்போ முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் ஏற்றிருக்காரு. ஸோ அவருக்கான தலைக்கு மேலே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதுக்கு இடையில என்ன பண்ணாங்க பாருங்க, விஜய் முதல்வராகி இவ்வளோ நாளாச்சு அவருடைய தொகுதிக்கே போலன்னு ஒரே நன்றி தெரிவிக்க கூட வரவே இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது நம்ம என்ன கேட்குறோம்னா, இதுக்கு முன்னாடி நீங்க ஜெயிச்சீங்கல்ல, எத்தனை தொகுதிக்கு போய் நீங்க நன்றிலாம் சொல்லியிருக்கீங்க? கலைஞர் பல வருஷமா திருவாரூர்ல ஜெயிச்சாரு. அங்க போய் நன்றி தெரிவிச்சாரு. ஸ்டாலின் போய் 2021 ஜெயிச்சார போய் நன்றி சொன்னாரா? தோத்ததுக்கு அப்புறம் தான் போய் குளத்தூர்ல போய் அடுத்த நாள் அது ஒரு அரசியல். அது பின்னாடி ஒருத்தர் அலுவலகத்துக்கு ஒரு ஆளை அது ஒரு அரசியல் பண்றதுக்காக அது ஒரு காமெடி ஷோவா மாறிச்சு கடைசியில. அது அப்படி இப்படி இருக்க சூழல்ல ஒரு முதல்வருக்கான பணிகள் தலைக்கு 36 அமைச்சர்கள் அவர் கண்ட்ரோல்ல இருக்காங்க. ப்ளஸ் அவருடைய ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்கள சமாளிக்கணும். இந்த ஆட்சி நிர்வாகத்தில் எந்த விதமான தொய்வு இல்லாமல் அது பாட்டு நடத்திக்கிட்டு இருக்கணும். அதைத்தான் இன்னைக்கு ஒரு பெரம்பூர் தொகுதியில் போய் அவர் சட்டப்பேரவை தொகுதி அவர் தொகுதியினுடைய எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வச்சிருக்காரு. அதே மக்கள் எழுச்சி தான் இன்னமும் அதை விட மக்கள் எழுச்சியோட அவருடைய பயணம் இன்னைக்கு இருந்துச்சு. அதை நம்ம கண்கூடா பார்த்தோம். போய் அங்கே இருக்கக்கூடிய மின்சார பணிமனையெல்லாம் போய் விவசாயப்படியில் இருக்கு, அதை போய் ஆய்வு பண்ணி அங்கே உள்ளே போய் பஸ்ல எல்லாம் உட்காந்து அவர் அழகாக அந்த விஷயங்களை போட்டார். அதே மாதிரி ரேஷன் கடையில் புது ரேஷன் கடை ஓப்பன் பண்ணி மக்களுக்கு பொருட்களை கொடுக்குறாரு. அதே மாதிரி ஸ்மார்ட் 50,000 பேருக்கு ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு அதுக்கான அது ஏற்கனவே ஸ்மார்ட் கார்டு வந்துடுச்சு. புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு அதை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பணியை நீ செஞ்சார். அடுத்து இ சேவை மையத்தை துவக்கி வச்சார். இன்னைக்கு அவர் எதிர்கட்சிகளை வாயடைக்கிற விஷயத்த பண்ணிட்டார். இது வரைக்கும் பெரம்பூருக்கு போல அவருடைய தொகுதிக்கு போல அப்படி இப்படின்னு சொன்னவங்களுக்கு இன்று வாய் அடைக்கப்பட்டது. முதலமைச்சர் விஜய் அடுத்ததா 16ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடத்த இருக்கிறாரு. ஏன்னா பட்ஜெட் வரப்போகுது. இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டை, அதுவும் தாவேக்கா அரசுடைய முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்யணும். அதுக்கான வேலையில மும்முரமா ஈடுபட்டு இருக்காங்க அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லாருமே. அதோட ஒரு பகுதியா முதலமைச்சர் விஜய் அதிகாரிகள், துறை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாத்தையுமே தனித்தனியா அப்படி ஆலோசனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இதுக்கு இடையில தான் இப்படி மக்களை போய் சந்திச்சு நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இதுல பலருக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி, முதலமைச்சர் அவருடைய அலுவலகத்துல உட்காந்துட்டு தானே பண்ணணும். அதாவது முதலமைச்சர் அலுவலகம்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகத்துல இருக்கும், அங்கதானே இருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா முகாம் அலுவலகம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இத நிறைய பேருக்கு புரியாது, முகாம் அலுவலகம்னா என்ன அப்படின்ட்டு. அவங்க இருக்கிற வீடே ஒரு முகாம் அலுவலகம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது முதல்வர் அவங்க எங்கேயாவது முதல்வருக்குன்னு ஒரு அரசாங்கம் சார்பாக ஒரு வீடு ஒதுக்குவாங்க. அதை முன்னாள் முதல்வர் கருணாநிதியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆராக இருக்கட்டும், அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அவங்களுடைய சொந்த வீட்டை தான் முகாம் அலுவலகமாக பயன்படுத்திகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கு. ஸோ அதனால இப்போ ஜெயலலிதா அம்மையார் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கார்டன் தான் முகாம் அலுவலகம். அதே மாதிரி கலைஞருக்கு கோவலபுரத்தில் இருக்கக்கூடிய வீடு தான். ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா
அவர் வந்து நம்ம தேனாம்பேட்டில் இருக்கிற வீடை தான் வந்து முகாம் அலுவலகமாக பயன்படுத்தி இருந்தார். எம்ஜிஆரை பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவருடைய இல்லம் வந்து நம்ம ராமாபுரம் தோட்டம். அது வந்து அது முகாம் அலுவலகமாக வந்து இருந்துச்சு. இப்படி முதல்வர்களை பொறுத்த மட்டும் அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் அவங்க வந்து அதை வந்து அங்கே வந்து அவங்களுடைய வீட்லேயும் இருக்கலாம், இல்லை அரசாங்க இடம் வந்து எம்ஆர்சி நகரில் இருக்குது முதல்வருக்குனே தனியாக. ஆனால் அந்த அரசாங்க இடத்தை பயன்படுத்தினது 2 பேர் தான். யார் அப்படின்னா, முன்னாள் முதல்வராக இருந்த ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வமும், அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அந்த இடத்த வந்து பயன்படுத்தினாங்க. அந்த முதல்வருடைய வீட்டை வந்து இந்த அரசாங்கம் ஒதுக்கியிருக்குல்ல, அந்த வீட்டை வந்து அவங்க தான் வந்து பயன்படுத்தினாங்க. இது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க விருப்பப்பட்டு விருப்பத்தின் பேர்ல அவங்க வந்து அதை வந்து பண்ணலாம். ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, வீட்லயே இருக்காரு, முதலமைச்சர் எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்காரு, 6 மணி ஆச்சுனா வீட்டுக்கு போயிடுறாரு, அவர் வீட்டுல வெளியில வர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை பலரும் எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனா முதலமைச்சரோட வீடு முகாம் அலுவலகம் தான். அவங்க வந்து 24 ஹவர்ஸ் வேலை செய்யறவங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அப்படிங்கிறதுக்காக தான் முகாம் அலுவலகம் அப்படிங்கிற ஒரு பேர் ஒண்ணு இருக்கு. இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது அங்கு முகாமில் அவருடைய முதல்வர் விஜய் வசிக்கிறார்ல நீலாங்கரை, ஆமா, அந்த வீடு தான் அந்த ஆபீஸ்ல அந்த வீட்டை வந்து அரசு அலுவலகமா வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அங்க வந்து அரசு அதிகாரிகள் இருப்பாங்க, ஆமா. உதவியாளர்கள் இருக்காங்க, அரசினுடைய ஆலோசனை கூட்டம்லாம் அங்கேயே நடக்கும். பல முக்கியமான விஷயங்கள் பூரா அங்க நடக்கும். முக்கிய கோப்புகள்லயும் சந்திப்புகள் கையெழுத்து அங்க போடலாம். நடக்கும். இது தலைமைச் செயலகத்திலையும் நடக்கும், அவருடைய இல்லத்திலையும் நடக்கும். ஆமா. இதுல வந்து எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. அவர் வீட்லயே இருக்காரு, அவர் வீட்டுல தான் இருப்பாரு. ஸ்டாலின் யார் வீட்டுல இருந்தாரு, அவர் வீட்டுல தானே இருந்தாரு. அந்த வீட்டை தானே முகாம் அலுவலகம் பயன்படுத்தினாங்க. அதே மாதிரிதான் இதுல வந்து இதை வந்து ஒரு அரசியல் பண்றதெல்லாம் ரொம்ப காமெடியான விஷயம். ஓகே. இப்போ திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருக்காரு. தாவேக்காவோட ஆட்சி அடுத்த 6 மாதத்துல கலைஞ்சிரும், அதாவது திமுக ஆட்சிக்கு வந்துடும், முதலமைச்சரா மு.க. ஸ்டாலின் வந்துருவாருன்னு சொல்லியிருக்காரு. அதை விட முக்கியமா ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்காரு. திமுகவுடைய எம்பிக்கள் ராசா, சிவா போன்றவர்கள் மத்திய அமைச்சர்கள் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒன்று சொல்லியிருக்காரு. அது திமுக என்ன வந்து ஏற்கனவே அவங்க வந்து ஆட்சியில் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தாங்கல்ல, இன்னும் அதே நினப்புலையே தான் இருக்காங்க போலுங்க எல்லா பேருமே. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, விஜய் வந்து பதவி ஏற்கும்போது இந்த விஜய் ஆட்சி வந்து நாங்கள் 6 மாதம் எந்த விதமாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம்னு ஒரு விஷயத்த சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் பதவி ஏற்ற 3 நாளே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எதிர்ப்பா வந்து அறிக்கைகள் கொடுக்கறது, குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது. அதுக்கு முன்னாடி பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சிக்கு வர்றதுக்கான அரசியல் ரீதியான விஷயம். அது வந்து அரசியல் அதெல்லாம் நடக்கும். ஏன் திமுக அதிமுக சேர்த்த என்ன ஏதாவது குற்றம் குறைகள் இருக்கா? 2க்கும் அரசியல் கட்சி தானே, 2 பேர்ட்டையும் எம்எல்ஏ வச்சிருக்காங்க. இவர் 47 வச்சிருந்தாரு, இப்போ 41 ஆயிடுச்சு. அவங்க வந்து 59 வச்சிருக்காங்க. இவங்க இணைஞ்சு ஆட்சி பண்ணதுல தமிழ்நாடுன்னா வந்து கெட்டு போயிருமா? அப்படிலாம் கிடையாது. யாருனாலும் ஆட்சி அமைக்கலாம். அதில் வந்து எந்த கட்சியும் எந்த கூட்டணியும் போடலாம். அதில் எந்த விதமான குறையும் கிடையாது. அது வந்து அரசியல் ரீதியாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனால் ஒரு ஆட்சி, விஜய் ஆட்சி, ஒரு புதிய அரசு தமிழ்நாட்டில் 70 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி அமைந்திருக்கு. இந்த ஆட்சியை வந்து நாங்கள் 6 மாதம் விமர்சனம் பண்ண மாட்டோம்னு சொன்ன அதே முதல்வர்கள் 3 நாளில் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதே மாதிரி மற்ற அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்களா திமுகவில், அதே மாதிரி அதிமுகவில் இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விமர்சனத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய வேலை, கடமை, எதிர்கட்சிகளுடைய கடமை, அதை அவங்க செய்கிறாங்க. ஆனால் சிலர் வந்து இந்த முன்னாள் அமைச்சர்கள் அவங்களுடைய அபிலாஷைன்னு சொல்லுவாங்க, அவங்க ஆசையை வந்து வெளிப்படுத்துறது. இந்த 6 மாதம் ஆட்சிக்கு வந்துடும், ஆட்சிக்கு வந்து நாங்கள் வந்து மேலே எம்பி ஆயிடுவோம், மேலே வந்து அதாவது மினிஸ்டர் ஆயிடுவாங்களா, கீழே அவங்க வந்து வந்துடுவாங்களா, எப்படிப்பா அது நடக்க போகுது? இது என்ன மேஜிக்கா? அது லாட்ரி சீட்டில் வந்து உடனே வந்து சுரண்டல் லாட்ரி மாதிரி உடனே அமௌண்ட் கிடைச்ச மாதிரி. ஏன்னா பதவிகள் எல்லாம் விற்பனைக்கு எது நடக்குதா? என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து மத்தியில் அமைச்சராயிருவோம் அப்படின்னா பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்க போறோம். இது ஏற்கனவே தெரிஞ்ச, அதுதான் கேள்வி அர்த்ததா இருந்துச்சு. அது வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கழட்டி விட்டாங்க திமுக. அவங்களுக்கு வேற ஆப்ஷன், 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு காங்கிரஸ் தேசிய கட்சி, இன்னொன்னு வந்து பாஜக ஆளுங்கட்சி. இன்னும் 2 பேர் உள்ளதான். அவங்க ஏற்கனவே 2 பேருடையும் கூட்டணியா இருந்திருக்காங்க. ஸோ இவர் இல்லைன்னா இவர் இல்லைன்னா அவரு. இந்த சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு பதில் இவர்னு போடுவாங்க. ஒரு அப்பாவை நடிச்சிருப்பார், திடீர்னு அவர் வேற அப்பா ஊற்றி போட்டுறாங்க, போட்டு இவருக்கு பதில் இவர் நடிப்பார். அது மாதிரி அரசியல்ல வந்து அந்த மாதிரி கூட்டணிகள் வந்து எப்படினாலும் எங்கனாலும் வந்து கூட்டணியை சேருவாங்க.
இதை வந்து குற்றம் முறையில நம்ம சொல்ல முடியாது. ஆனா அவங்களுடைய முன்னாள் அமைச்சர் அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து வந்து அவருடைய அபிலாஷைய, ஆசைய, அவருடைய எண்ணத்தை, அவரோட கனவை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதை நம்ம கேட்கறதுக்கு நல்லா தானே இருக்கு, அப்படியே ரசிப்போம். இதை விட இன்னொரு ரசிக்கிற மாதிரி ஒரு கருத்தை ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருந்தாரு. முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கோபம் வந்துச்சுன்னா தாவேக்காவோட ஆட்சி இருக்காது. அவர் கோபம் வராத வரலையும் தான் தாவேக்காவோட ஆட்சி இருக்கும். அவர் கோபம் வந்துருச்சுன்னா ஆட்சி எப்போதும் மாறிடும் அப்படின்னு இருக்காரு. சினிமால ஒரு காமெடி சொல்லுவாங்க, அதாவது வர்க்கீஸ்க்கு கோவம் வராது, வந்துச்சு அப்படின்னா நடக்கிறதே வேற நோய். அது மாதிரி பாவம் அவர் பாட்டுக்கு சவாலிட்டு அவரே இன்னும் வந்து தோத்ததில் மீள முடியாம 2 மாசம் ஆச்சு. என்னடா அது, மக்களுக்கு வந்து இவ்வளவு நம்ம செஞ்சுமே கடைசியில தூக்கி எரிஞ்சிட்டாங்களே என்ற அந்த இதுல இருந்தே அவரால் 2-3 மாசம் மீள முடியாம உட்காந்துருக்கு. அவரை போய் சும்மா வந்து ராஜேந்திர பாலாஜி எப்பயுமே அவர் கிண்டல் கேலிக்கு ரொம்ப பேர் பெற்ற ஆளு அவர். அதுல அவர் சொன்ன முக்கியமா ஒரு என்ன ஒண்ணுன்னா, அவர் அதிமுக முன்னாள் அமைச்சர். அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கோவம் வந்துச்சுன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. இப்ப 2 பேரும் எதிர்கட்சியில 2 எதிர்கட்சியினுடைய பார்வையும் ஒன்னா இருக்கு. 2 பேரும் இப்ப இவர் ஸ்டாலின், இவர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, 2 பேருமே கூட்டுக்கலவானு சொல்றாரா? சோ அவங்க 2 பேருமே இணைஞ்சிட்டாங்க. அவ கருத்து ரீதியா இணைஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒற்றை நோக்கம் வந்து தாவேக்காவை எதிர்க்கணும். 2 பேருக்கும் அதே கொள்கை தான். இதுக்கு முன்னாடி எப்படி திமுக ஆட்சியை அகற்றணும்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்தாங்களோ அதே போல இப்ப தாவேக்கா ஆட்சி அகற்றன்றதுல அதிமுகவும் திமுகவும் ரெடியா இருக்கு. 2 எதிர் துருவங்களும் இன்னைக்கு ஒன்னா நிக்குது. ஸோ அதனுடைய வெளிப்பாடை தான் வந்து ராஜேந்திர பாலாஜி அவருடைய வந்து ஆதரவு பேச்சு, ஸ்டாலினுக்கு ஆதரவு பேச்சை வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். அவர் என்ன காமெடியா சொல்லியிருக்காரு, ஸ்டாலினே பார்த்து சிரிச்சிருப்பாருங்க, நான் பாட்டுக்கு செவனேன்னு ஓரமா உட்காந்துருக்கேன், என்னை எப்படி ஏன் துண்டி விடுறீங்க? ஏன்னா ஒரு அரசாங்கத்தை வந்து நீங்க வந்து கவிழ்க்கணும், அதை அரசாங்கத்தை மாற்றணும் அப்படின்னா அது பல வேலைகள் வந்து நடக்கணும், மக்கள் வந்து ஆதரவு இருக்கணும். அதில் சும்மா வந்து நீங்கள் வந்து ஒரு அரசாங்கத்தை கவுத்தனி உடனே மக்கள் ஏற்றுக்குவாங்களான்னா கிடையாது. எம்எல்ஏக்கள் கணக்கு வச்சுன்னா நீங்கள் போடலாம். இன்னைக்கு இருக்க விஜய்க்கு கட்சிக்கு அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கிற கட்சிகள்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. ஐயூஎம்எல்லாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து அவங்களுக்கு வந்து பேஸ்மெண்ட்டை போட்டு கொடுத்துட்டாங்க. விஜய்க்கு 5 வருஷம் நீங்கள் தான், எந்த விதமான மாற்றம் இல்லைன்னும் போது ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு இடையில அதிமுக வந்து 6 பேர் ரிசைன் பண்ணி ரெடியாக இருக்கு. அங்கே இடைத்தேர்தலில் வந்து தாவேக்கா ஜெயிக்கும் போது என்ன ஆகும், அவங்களுடைய பலம் வந்து அதிகமாயிரும். பெரும்பான்மை தானாவே கிடைச்சோம், கூட்டணியே தேவையில்லை உங்களுக்கு. கூட்டணி அவங்க வந்து பெரும்பான்மை எதிர்காலத்துல கிடைச்சாலுமே அவங்க கூட்டணியை வந்து உடனே உடைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையில்லைன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. இதே மினிஸ்டரை வந்து அவங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அதுல வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பார்க்கலாம். தமிழ்நாடு அரசியல்ல நிறைய விஷயங்கள் தினந்தோறும் வேறு விதமா நடந்துகிட்டே இருக்கு. அதை பத்தி தொடர்ந்து விவாதிக்கலாம். நன்றி ஐயா. நன்றி.